திடீரென 300 அணைகளை இடித்து தள்ளிய சீனா. கடைசி ராட்சசன் வருதுன்னா சும்மாவா? உற்று பார்க்கும் மக்கள். வணக்கம் செய்திப்புணல் நேயர்களே. சீனா திடீரென ஏதாவது ஒரு நடவடிக்கையை எடுக்கும். அது சர்வாதிகார நாடு என்பதால் யாரும் பெரிதாக கேள்வி எழுப்ப மாட்டார்கள். இதற்கிடையே சீனா திடீரென அங்கு ஒரு அணையில் இருந்த 300 அணைகளை இடித்து தள்ளியுள்ளது. மேலும் 340க்கும் மேற்பட்ட புனல் மின் நிலைய செயல்பாடுகளையும் நிறுத்தியுள்ளன. இதன் பின்னணி குறித்து நாம் பார்க்கலாம். சீனா ஒரு சர்வாதிகார நாடாக இருப்பதால் அங்குள்ள அரசு விரும்பியதை செய்யும். யாராவது எதிர்ப்பு தெரிவித்தாலும் கூட நிலைப்பாட்டை மாற்றாது. அவ்வளவு ஏன், அந்த எதிர்ப்பு குறித்த தகவல் வெளியே கூட வராது. அந்த அளவுக்கு சீனாவில் எல்லாமே அரசின் கட்டுப்பாட்டிலேயே நடக்கும். இதனால் அங்கு நடக்கும் பல விஷயங்கள் நமக்கு அதிர்ச்சி தருவதாகவே இருக்கும். அப்படி ஒரு சம்பவத்தை தான் சீனா மீண்டும் செய்துள்ளது. சீனாவில் ஓடும் யாங்சே நதியின் முக்கிய துணை நதிதான் சிஷுய்ஹி. சீனாவின் யுனான், குய்ஷோ மற்றும் சிச்சுவான் மாகாணங்கள் வழியாக 400 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த சிஷுய்ஹி நதியில் பாய்கிறது. இங்குள்ள மக்கள் பயன்படும் வகையில் சீனா இந்த நதி பாயும் வழியில் ஏகப்பட்ட அணைகளை கட்டி இறந்தது. இந்த 300 அணைகளையும் திடீரென சீனா இடித்து தள்ளியுள்ளது. சிஷுய்ஹி நதியை சிவப்பு நதி என்றும் சொல்வார்கள். இங்குள்ள மீன் இனங்கள் மற்றும் நதியின் ஆரோக்கியத்தை மீட்டெடுக்கும் ஒரு முயற்சியாக இந்த 300 அணைகளை சீனா இடித்து தள்ளியுள்ளது. மேலும் இந்த நதியில் உள்ள சிறிய நீர்மின் நிலையங்களின் செயல்பாட்டையும் நிறுத்தியுள்ளது. இந்த நதியில் மொத்தம் 357 அணைகள் இருந்த நிலையில் அதில் 300 அணைகள் அகற்றப்பட்டன. 373 சிறிய நீர்மின் நிலையங்களில் 342 நிலையங்களின் செயல்பாடுகள் நிறுத்திவிட்டன. சிவப்பு நதி என்று அழைக்கப்படும் இந்த ஆறு யாங்சே நதியின் மேல் பகுதியில் உள்ள அரிய வகை மீன்களுக்கு பாதுகாப்பான இடங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. பல ஆண்டுகளாக அணைகள் மற்றும் மின் நிலையங்கள் மீன்களின் இடம்பெயர்வை தடுத்து நீர் ஓட்டத்தை கட்டுப்படுத்தியது. இதனால் அங்கு வாழும் அரிய வகை மீன்களின் இனப்பெருக்கம் பாதிக்கப்பட்டது. இதனால் பல மீன் இனங்கள் அழியும் சூழலுக்கு தள்ளப்பட்டது. இது குறித்து சிங்குவா பல்கலைக்கழக பேராசிரியர் ஜோவ் சியான்ஜூன் கூறுகையில், மின் உற்பத்தி நிறுத்தப்பட்ட பிறகு நீர் பாயும் முறை மாறியுள்ளது. சுற்றுச்சூழல் தேவைகளை பூர்த்தி செய்வதே முக்கியம். அதன் காரணமாகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்றார். இந்த நதியை மீட்டெடுக்கும் திட்டம் 2020 தொடங்கியது. அணைகளை நீக்கும் பணி ஆரம்பித்து புனல் மின்சார உற்பத்தியை நிறுத்திய உடனேயே யாங்சே ஸ்டர்ஜன் போன்ற அரிய வகை மீன்கள் திரும்ப வர தொடங்கியதாக ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். இதில் கடைசி ராட்சசன் என்று அழைக்கப்படும் யாங்சே ஸ்டர்ஜன் வகை மீன் 2022 இயற்கை சூழலில் மொத்தமாகவே அழிந்துவிட்டதாக சர்வதேச இயற்கை பாதுகாப்பு சங்கம் அறிவித்தது. அதாவது கடைசி ராட்சசன் அருங்காட்சியகங்களில் மட்டுமே இருப்பதாகவும் இயற்கையாக நதியில் மொத்தமாக அழிந்து விட்டதாகவும் கூறினார்கள். நதியை மீட்டெடுக்கும் நடவடிக்கையை தொடர்ந்து 2023 மற்றும் 2024 இந்த கடைசி ராட்சசன் மீனை சிவப்பு நதியில் விட்டுள்ளனர். ஒரே ஆண்டில் அதன் எண்ணிக்கையும் கணிசமாக அதிகரித்துள்ளதாக ஆய்வாளர்கள் தெரிவித்தனர். இது மட்டுமின்றி நதியில் பல்வேறு அரிய வகை மீன் இனங்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருகிறதா. இந்த சிஷுய்ஹி நதி யாங்சே நதி என்ற நதியில்தான் போய் சேர்கிறது. அந்த யாங்சே நதியின் சுற்றுச்சூழல் அமைப்பையும் மேம்படுத்த சீனா நடவடிக்கை எடுத்து வருகிறது. அந்த நதியில் கடந்த 2010 தொடங்கி 10 ஆண்டுகள் மீன்பிடிக்க தடை விதிக்கப்பட்டது. மேலும் அந்த நதியிலும் இருக்கும் புனல் மின் நிலையங்கள் மூடப்பட்டு வருகிறது. மேலும் மணல் அள்ளவும் அங்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்தி புனலுடன் இணைந்திடுங்கள்.